ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் மிட்டம் ஸ்டடி பிளான். நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கோம். அதுலேயும் நான் வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு படிக்க முடியாத பசங்களுக்கும் அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்களும் ரொம்ப முக்கியமாக அதிகமான மெம்பர்ஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் படிக்க முடியாத பசங்க தான் இருக்கீங்க எனக்கு தெரியும். ஸோ அவங்களுக்காக 10th 11th 12th வந்து இனிமேல் வீடியோஸ் என்ன வரும்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும். சார் அதான் போட்டிங்கல்ல இம்பார்ட்டன்ட்டில் அதில் படிக்கிறவனுக்கும் இருக்கும், எல்லா கொஸ்டினும் இருக்கும், அதில் ஹைலைட் பண்ணி காட்டுவேன். அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 10th ஸ்டாண்டர்டும் 11th ஸ்டாண்டர்டும் 12th ஸ்டாண்டர்டும் அந்த கொஸ்டின்ஸ் வைஸ் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இம்பார்ட்டன்ட் ஹைலைட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதாவது இம்பார்ட்டண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கலாமே, அதையாவது ஒழுக்கமாக வந்து இந்த எக்ஸாம் சீரீஸில் படிச்சுட்டு போங்க. எக்ஸாம் சீசனில் இது இன்னொரு 12 நாள் எக்ஸாம் வருது. சில டிஸ்ட்ரிக் 20ஆம், சில டிஸ்ட்ரிக் 22, சில டிஸ்ட்ரிக் 27. ஸோ அதனால் ஷஃபிள் ஆகுது. எனக்கு எப்போ போடணும் அப்படின்னு தெரியல. அதனால் முன்னாடியே போட்டு வச்சுட்டா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. ஆல்ரெடி கம்ப்யூட்டர் போடலன்னு கம்ப்ளைண்ட் சொல்லி கம்ப்யூட்டர் போகிறேன், ஆர்ட்ஸுக்கு போடலன்னு சொல்லியிருக்கீங்க, போட்டுறேன் இந்த வாரத்தில் எல்லாமே. ஓகே, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது என்ன தான் படித்தாலும் ஒரு பிளான் படி நம்ம படித்தா தானே நல்லபடியாக வந்து கொண்டு போக முடியும். அதுக்கு தான் அந்த பிளானு. ரொம்ப சிம்பிளான ஒரு பிளான் தான், நான் எப்போவுமே சொல்கிற பிளான் தான். இங்கே மட்டும் மேக்ஸுக்கு பதில் அக்கௌண்ட்ஸு, ஓகேவா, ஃபிசிக்ஸ் பதில் எக்கனாமிக்ஸு, கெமிஸ்ட்ரிக்கு பதில் காமர்ஸு, ஸோ அடுத்து வந்து பயோக்கு பதிலாக சிஏ. ஸோ சிஏக்கு பதிலாக இங்கே வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸுக்கு பதிலாக பிஎம் கூட போட்டுக்கலாம். பிஎம் இருக்கிறோம், ஏன்னா சிஏ இருக்கிறோம் பிரச்சனை இல்லை, பிஎம் இருக்கும் பிரச்சனை தானே. சரி, அதை பற்றி அப்புறம் வருவோம். இப்போ மேக்ஸ் வந்து டெய்லி 1.5 hours போட்டுப்பார். உனக்கு இருக்கிறதே இவ்வளோ டைம் தான். ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து ஒரு 6:30 உட்காந்தோம்னா ஒரு 2-2.5 மணி நேரம் டைம் இருக்கும். அதில் 1.5 மணி நேரம் டெய்லி மேக்ஸ் பாரு. சண்டே சாட்டர்டே வேண்டாம். அடுத்து ஃபிசிக்ஸ் வந்து மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே ஏதாவது ஒரு 1.5 hours பார்த்துரு. காலையிலையோ சாயங்காலமோ நீ எப்போ பார்த்துரு. அடுத்தது டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே கெமிஸ்ட்ரி 1.5 hours பார்த்துரு. அடுத்து வந்து பயாலஜி சிஎஸ் அது வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஒரு 2 hours 1.5 hours. ஸோ 1.5 hours போதுமா 3 நாளைக்கு? பயாலஜிக்கெல்லாம் டைம் இல்லைப்பா, அதுதான் சொல்கிறேன். இப்போ என்ன பயாலஜிக்காரங்க வேணால் சாட்டர்டே சண்டே 2 மணி நேரமாக எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் காலையிலையும் படிக்கணும், மார்னிங் செஷனும் படிக்கணும், ஈவினிங் செஷனும் படிக்கணும். மார்னிங் எவ்வளோ மணிக்கு? 5 to 7. கட்டாயமாக 4:45 இனிமேல் எந்திரிக்கணும். எக்ஸாம் வந்துருச்சுல்ல, 4:45 நீங்கள் எந்திரிக்கணும். 5 o'clock to 7 o'clock நீங்கள் வந்து எக்ஸாம் படிக்கணும் எக்ஸாக்டாக. அண்ட் ஈவினிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இனிமேல் படிச்சியோ படிக்கலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. கன்சிஸ்டன்சியாக இந்த டைமுக்கு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. டியூஷன் போகிறோம், டியூஷன் போய் ஒழுக்கமாக படி, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன் நான் சொல்கிறேன்னா இது 12th ஸ்டாண்டர்ட் 11th 12th சரியா, நான் சொல்ல மறந்துடாது, 11th 12th ஓகேவா. ஸோ அப்போது 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி அக்கு வேறு அணி வேறு படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ கன்சிஸ்டன்சியாக இனியாவது வரக்கூடிய இந்த அடுத்த 10 நாளில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நல்லபடியாக படிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸு பிஎம்மு. அக்கௌண்ட்ஸ் வந்து டெய்லியும் போடணும் ஒரு 1.5 மணி நேரம். சார் அக்கௌண்ட்ஸ் எனக்கு ஈஸி, ஒரு 3 நாள் அக்கௌண்ட்ஸ் போட்டுட்டு ஒரு பிஎம் வந்து ஒரு 3 days போட்டா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக போடலாம். 1.5 மணி நேரம் 3 நாள் அக்கௌண்ட்ஸு, 1.5 மணி நேரம் பிஎம் வந்து ஒரு 3 நாள். ஏன்னா பிஎம்முக்கு டைம் இருக்காது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எந்த நாள் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அக்கௌண்ட்ஸ் வச்சா, தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே வந்து பிஎம் வச்சுக்கோங்க. ஆனால் எக்கனாமிக்ஸ் வந்து டெய்லியும் மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே மஸ்ட்டு ஸ்டடி. ஸோ ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. காமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டேயில் 1.5 மணி நேரம். அடுத்து சிஏ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சிஏ சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் இப்போ இந்த 3 நாள் கேன்சல் பண்ணிட்டு சிஏ கூட சேர்த்திக்கலாம் பிஎம். ஆனால் பிஎம்முக்கு கொஞ்சம் டெய்லி ஒரு டச் இருக்கணும். பிஎம்முக்கு வந்து பிரச்சனை இருக்குதுங்க. ஸோ இது 3 நாள் பத்தாது, நிறையா சம்ஸ் இருக்குது இல்லையா, போட்டு பார்க்கணும் ஓகேவா. அதே சமயம் அக்கௌண்ட்ஸும் முக்கியம், அதையும் பார்த்துக்க ஓகேவா. இல்லை பிஎம் வந்து டெய்லியும் போட்டு பார்த்துட்டு அக்கௌண்ட்ஸ் வந்து 3 நாள் போட்டு பார்க்குறேன்னா போட்டுப்பார், அது உன் இஷ்டம். ஸோ இது பிளான் புரிஞ்சுதா. அடுத்த 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து டெய்லி மேக்ஸு. நான் 10th ஸ்டாண்டர்டுக்கும் அதே சொல்லுவேன், ஈஸியாக இருக்குன்ட்டுலாம் இல்லை. மண்டேவும் காலையிலையும் சாயங்காலமும் மஸ்ட் ஸ்டடி. காலையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 5 to 7. ஸோ நான் சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்குறவன் தப்பிச்சான், கேட்காதவன் மாட்டிட்டு முழிக்க வேண்டியது தான். ஏன்னா இந்த எக்ஸாம் வரும்போது 2 எக்ஸாம் சில எக்ஸாம் வருது, சில எக்ஸாம் சிங்கிளாக வருது, அது எப்படின்னு சொல்ல முடியறதில்ல. ஸோ அந்த மிட்டம் எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஈவினிங் செஷன் வந்து நான் சொல்கிற மாதிரி 6:30 to 9:30. ஸோ இந்த ஷெடியூல் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. டெய்லி மேக்ஸு 1.5 மணி நேரம் எக்ஸப்ட் சண்டே அண்ட் சாட்டர்டே தவிர நீங்கள் வந்து 1.5 hour மேக்ஸு. சயின்ஸ் வந்து மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே, சோஷியல் வந்து டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே. ஸோ அதான் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட், மேக்ஸ் வந்தால் சயின்ஸ் வரும், மேக்ஸ் வந்தால் சோஷியல் வரும், அந்த மாதிரி. தமிழ் இங்கிலீஷ் வந்து சாட்டர்டே சண்டே நான் போட்டிருக்கேன்.
தமிழுக்கு வேணால் ஃப்ரைடேவும் சேர்த்திக்கோங்க சரியா. இங்கிலீஷ்க்கு வந்து சண்டேவோ இல்லை சாட்டர்டே ஒரு நாள் போதும், ஓகேவா, ஒரு நாள் போதும். ஏன்னா உங்களுக்கு 3 லெசன் அந்த மாதிரி தான் இருக்கும், 2 லெசன் படித்தாலே ஒழுக்கமாக எழுதிடலாம். அண்ட் கிராமர் அதெல்லாம் பார்க்குறதுல ஈஸி தான், கைடை வாங்கி பார்த்து வே டு சக்ஸஸ் வாங்கி பார்த்துக்குங்க. ஸோ அதனால் நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். இந்த ஸ்டடி பிளான் சிம்பிளான ஒரு ஸ்டடி பிளான் தான். சரி, ஓகே. இப்போது என்ன பிளான் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்றுமே படிக்கலை, நான் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மிட்டமில் நல்ல மார்க் எடுத்துடலாமான்னு கேட்டால் 100% இன்னும் ஒரு 10 நாள் டைம் இருக்குது. நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க முடியலன்னா நான் ஃபுல்லாக போட்டிருப்பேன், நல்லா படிக்கிறவங்களுக்காக ஃபுல்லாக போட்டிருப்பேன். அதில் எல்லாமே படித்தா சந்தோஷம். படிக்க முடியாதவங்களுக்கு நான் இப்போ வீடியோ போட போகிறேன். ஸோ ஆல்ரெடி இன்றைக்கி நைட் ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன் 12க்கு. ஸோ தெரியல, ஆனால் வந்து டெய்லியும் 11க்கு 12க்கு பேரலாக ஒரு வீடியோ வந்துடும். ஸோ அது வந்து இந்த ஒரு வாரம் கெட்டியாக பிடிச்சிக்க, வீடியோஸை பாரு. அப்படி பார்க்கும்போது உனக்கு வந்து என்ன கிளாரிட்டியாக படிக்கணும்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஹைலைட் பண்ணது நல்லா படிச்சுட்டு போ. முடியாத பசங்க அண்ட் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது சார் நான் வந்து ஆனால் படிக்க ஸ்டார்ட் பண்ண, நீயுமே அதை ஃபாலோ பண்ணிக்க. நல்லா படிக்கிறவன் எல்லாமே படிச்சுட்டு போ. ஏன்னா இன்றைக்கெல்லாம் எது கேட்குறானே சொல்ல முடிய மாட்டேங்குது. ஸோ இது என்ன சார் டிஃப்ரென்ஸு, மார்க்கில் தான் டிஃப்ரென்ஸ் ஆகுமானா, ஒன்றுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 75 to 80% எடுத்தால் நல்லது தானே. இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்கிறது மட்டும் படிச்சுனா கூட 90% எடுக்கலாம். நான் சொல்கிறது இம்பார்ட்டண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா 95க்கு மேலே எடுக்கலாம், 95% மேலே எடுக்கலாம். சென்டம் வந்து அவன் கையில் தான் இருக்குது. நான் அதுக்கான மெட்டீரியல்ஸ் கொடுக்கல, ஏன்னா புக்கின் 1 மார்க் அது இதுன்னு சொல்லிட்டு கேட்டு தள்ளுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது 1-2 வரும். இப்போ புக் பேக் 1 மார்க் 10 வருதுன்னா ஏதோ 1-2 அந்த மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மித்தபடி இது எல்லாமே நம்ம சொன்னது கம்பல்சரியோடு வந்துடும், பிரச்சனையே கிடையாது. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கும் அப்படி தான், 12த்துக்கும் அப்படி தான், 11த்துக்கும் அப்படி தான். ஓகே, ஸோ இந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது உங்ககிட்ட, மிட்டம் வருது. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து டெய்லியுமே கன்சிஸ்டன்சி இனிமேலாவது படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும். நன்றி.